Daily. Taste the Daily. ராஜகம்பீரன் அப்பாஸ் இப்போ என்னன்னா துணை முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னா அவர் எப்போ வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்குற ஒரு கேள்வி நியாயம் தானே. ஜூலை மாதம் நாங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்குறாரு, அதற்கு பிறகுதான் திமுக தங்களுடைய வேலைகளில் வேகம் எடுக்கிறாங்க, இப்பதான் வெளியிலேயே வர்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றது நியாயம் தானே. அப்ப இவ்வளவு 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்ல, சுற்றுப்பயணத்தை அவர் மட்டுமே தொடங்கல. 13ஆம் தேதி நடிகர் விஜய் கூட தொடங்குறாரு தமிழக வெற்றி கழகம் சார்பா. அரசியல் கட்சிகள் மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் எப்போது போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்க முடியும். தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கிறது. அதிமுக முதலில் கிளம்பி விட்டது, மற்றவர்களும் சாவகாசமா கிளம்புறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்ப விஜய் ஏன் 13ஆம் தேதி கிளம்புறாருன்னு கேட்பீங்களா? விஜய் விடுங்க, அவர் இன்னும் அரசியலுக்கு இன்னும் தேர்தல கூட நிக்கல, நம்ம அதை அப்புறம் பேசுவோம். ஆனா எடப்பாடி கே பழனிசாமி அவர் கோவையில தன்னுடைய சுற்றுப்பயணத்தை 2 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கினப்ப திமுக என்ன சொன்னாங்க? ஈவன் இதே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஆமா, அவர் இவ்வளவு நாளும் சும்மா வந்துட்டு இப்பதான் மக்களை போய் பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 2 months உதயநிதி ஸ்டாலின் கிளம்புறாருன்னா அப்ப அந்த 2 மாசத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் கூட்டம், மக்கள் ஆதரவு, அதை பார்த்து பயந்து கிளம்பிட்டாங்கிறாங்க. அப்படி கிடையாது. வேற எப்படி? அதிமுக காரர்கள் வரவேற்பாங்க எடப்பாடி பழனிசாமி போனா, அது மாதிரி தான் திமுக காரர்கள் முதல் கட்டமா வரவேற்பாங்க. பொதுமக்கள் இரண்டையும் வேடிக்கையை பார்த்து கொண்டு தீர்மானிக்க வேண்டிய நேரத்துல தீர்மானிப்பாங்க. இது எல்லா அரசியல் கட்சியினுடைய சுற்றுப்பயணத்துக்கும் பொருந்தும். பழனிசாமி அவர்களுக்கு வர்ற கூட்டம்லாம் அதிமுகன்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப அந்த அத்தனை கூட்டமும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கிறதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்ப அதிமுக தானே அதிக அளவு மக்கள் அங்கதானே வராங்க. திமுகவுல உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்தையும் பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் கூடுற கூட்டத்தையும் பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன சார், அதுக்கு தான் நான் விஜய் நடுவுல சொன்னேன். விஜய் பேசுவோம், நான் பேசுவேன். காவல்துறை பல நிபந்தனைகளை விதிக்க வேண்டிய இருக்குல்ல, ஏன் அதை பண்றாங்கிறதெல்லாம் விரிவாக பேசலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க தானே சொன்னீங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் கொடுத்துன்னா அப்ப அவரு கூட கூட்டம் ஒரு ஓட்டால மாறும், அதை மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லங்க, அது கூட்டம் ஓட்டா மாறுதா இல்லையாங்கிறது மக்கள் கையில இருக்கு. நீங்க அபிப்பிராயத்தின் வழியாக வருவாங்க அப்படின்னா அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு தானே போகும். சரி, அப்ப அது எல்லாமே அதிமுக ஓட்டு தானே, கூட்டம் அத்தனையுமே அதிமுகவுக்கு தானே ஓட்டு போடும். அதிமுக பிளவு அரசியல்ல இருக்கு. நீங்க எப்படி அதிமுக நீங்க சொல்லுவீங்க? என்னடா இன்னும் பாஜக தான் எல்லாரும் போய் முறையிடுகிற இடமாக டெல்லிக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்களே. கட்சி முழுக்க பொதுச் செயலாளரினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள ஒரு கட்சி இல்லாம ஆளாளுக்கு. நான் என்ன கேக்குறேன், ஒரே தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட சொல்லுச்சு இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. யார் உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அதிமுகவில் இருந்து விலகி விட்டவர்கள், முரண்பட்டவர்கள் திமுகவில் இணைவதற்கு பல பேர் விருப்பப்படுகிறார்கள். ஆனா திமுக நான் சொல்லி முடிக்கவே இல்லை, நீங்க குறுக்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க விருப்பப்படுறாங்க. முனவர் செவந்தியப்பன்ல இருந்து இப்ப கடைசியா வந்த மல்லை சத்யா வரைக்கும் திமுகவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா கூட்டணியில இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் அளிக்க முடியாது என்று அரசியல் நாகரிகம் கருதி அதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க அமித்ஷா எப்படி செங்கோட்டையனை சந்திக்கலாம்? அந்த கட்சி கட்டுப்பாடு என்று ஒன்று இருந்தா ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். என்ன சார் இது? செங்கோட்டையனை சந்திக்கலாமா? மல்லை சத்யா திமுகவினுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு, அவர் என்ன கட்சிக்குள்ள சேர்த்துக்கங்கன்னு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வச்சாருங்கிறத ஆதாரப்பூர்வம் நிரூபிக்க முடியுமா? முடியாது இல்ல, முடியாது இல்ல. மல்லை சத்யா நேரடியாக மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு அப்படின்னு நிரூபிக்க முடியுமா? இல்ல அதிமுக தலைவர்கள் சந்திச்சாரு நிரூபிக்க முடியுமா? செங்கோட்டையன் சந்திப்பதற்கு ஏன் அப்பாயின்மென்ட் கொடுத்தாங்க? உங்க கட்சி நீங்க சார் என்ன சார் ஆதாரம்? கூட்டணியில இருக்கும்போது பாருங்களா, பாஜக பொதுச் செயலாளருக்கு எதிர்நிலைப்பாடு உடையவரை சந்திப்பது சரியான முடியல. இல்ல எவ்வளவு நுணுக்கமா இப்ப தெரியுதா ஏன் திமுகவுக்கு பதற்றம் அப்படின்னு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் கிட்ட போய் சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி எதிர்கொள்றது? ஏன் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, அதனால என்ன பண்றது? அப்ப கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பூகம்பத்தை நம்ம ஏதாவது பேசி விடுவோம், போற போக்குல அப்படியே சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற வேலையை தானே இப்போ திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதிமுகவிலே இருந்து பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்கள், விலக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே பாஜக கையாளுகிறது. எந்த ஒரு விவாதமாக மிஸ்டர் ராஜகம்பீரன் கையாளுகிறது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய எல்லா ஊடகங்கள்லயும் தினந்தோறும்
விவாதத்துல கலந்துக்கிறவர் தான். எல்லாத்தையும் எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு விதமான நெரேட்டிவ் வந்து எல்லா இடங்கள்லயும் சமூக வலைதளங்கள் உட்பட செய்யறது என்னன்னா, அதிமுக என்ன சாதனைகளை செஞ்சாங்களோ அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கவே மாட்டேங்குது திமுகவுக்குள்ள. அதிமுக என்ன அதை செஞ்சாங்க, நாங்க செஞ்சது பாருங்க இந்த சாதனை அப்படின்னு எதுவுமே சொல்லாம, ஒன்னில் இப்ப போன உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் கூட அவர் என்ன சொல்றாரு, அதிமுக கட்சியை தான் விமர்சிக்கிறார ஒழிய திமுக ஆட்சியினுடைய பெருமைகளையோ இல்ல திமுக ஆட்சி சாதனைகளை சொல்ல மாட்டேங்கிறாரு. இருந்தா தானே சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க உடனே கிடையாதுல. வேற எப்படி சாதனைகளை சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. என்ன சாதனை சொல்றாங்க சார்? அது வெளியே சொன்னாங்களே, என்ன சாதனைகள், பல திட்டங்களை நிறைவேற்றி அதான் என்ன திட்டங்கள் சொல்லுங்க சார். ஆமா, உங்களுடைய என்ன திட்டங்கள் ஓரணியில் தமிழ்நாடு அமீர் அப்பாஸ் சார், நீங்க ஒரு 5 திட்டங்கள் சொல்லுங்க சார். 5 திட்டங்களை நீங்க வந்து பெயரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் மனோஜ் இது ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். நீங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுற திட்டம், இந்த இலவச பேருந்து, அப்புறம் இந்த 1000 ரூபாய்க்கு 3 பேருக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. நன்றி உங்களுக்கு. போட்டதுக்கு நன்றி. இருங்க, இந்த 5 தவிர்த்து நாங்கள் காத்திரமான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இத கொண்டு வந்திருக்குது திமுக. தினமும் நீங்க பேசுறீங்கல்ல, காத்திரமா நாங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், அதனால தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்தது. ஒரு திட்டம் சொல்லுங்க சார், ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. ஒரே ஒரு 1000 திட்டங்கள் சொல்லுங்க சார். 1000 திட்டங்கள் இருக்குங்க. 2 திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் முதலீட்டை ஈர்த்து அதற்கான தொழில் தொடங்குவதற்கான அந்த திட்டங்களை வந்து முதலமைச்சர் எந்த திட்டங்கள் முதலீட்டை ஈர்த்து இருக்கிறார் வெளிநாட்டுக்கு போய். எத்தனை கோடி கொண்டு வந்திருக்கார் முதல்வர்? ஆமாங்க, அந்த டேட்டா உங்களுக்கு தெரியாதா? இங்கிலாந்து பயணத்தில் எத்தனை லட்சம் கோடிகள் கொண்டு வந்தார் தெரியாதுதான் சார். எத்தனை லட்சம் கோடிகள் கொண்டு வந்தார் சொன்னாதானே சார் தெரியும். எத்தனை, இது சிம்பிள். எத்தனை லட்சம் கோடி அறிக்கை கொடுங்க, வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு கேட்டா நம்ம கொடுக்கறதே இல்ல. அரசினுடைய ரகசிய நடவடிக்கை வெள்ள அறிக்கை கொடுக்கிறதுக்கு இதெல்லாம் ரகசிய நடவடிக்கை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. போனதுல எத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தீங்க? எத்தனை லட்சம் கோடிகள் முதல்வர் இந்த சுற்றுப்பயணத்தின் காரணமாக தொழில் முதலீடு கொண்டு வந்தார்? லட்சம் கோடி வேண்டாம், 1000 கோடி சொல்லுங்க சார். எத்தனை 1000 கோடிகள்? சரி, ஒத்த பைசா கொண்டு வரல, அதான் நிஜம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க தவறான தகவல் சொல்லாதீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மேடம் அவரு அப்படியே விவாதத்தை வேறொரு பக்கமா இழுத்துட்டு போக நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம அலோவ் பண்ண கூடாது. வர இருங்க, ஒண்ணுமே செய்யலைங்கறதா நிஜம். வர இப்ப அவங்களே எல்லா திட்டங்களையும் சொல்லிட்டாங்க. மகளிர் உரிமை தொகையில இருந்து எல்லா திட்டங்களையும் அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, நீங்க தான் சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, அத நீங்க சொல்றதே மக்கள் உங்களுக்கு நினைச்சு ஓட்டு போடுவாங்கல்ல. தேர்தல் இருக்கும்போது சொல்லுவாங்க. இல்ல, எடப்பாடி கே பழனிசாமி மக்களை போய் சந்திக்க இட் இஸ் டூ early, இவ்வளவு சீக்கிரம் ஏன் போறாரு, அவருக்கு பயம் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ண நம்ம within 2 monthsக்குள்ள எதற்காக நம்ம கிளம்பணும்? அப்ப நமக்கு உண்மையாலுமே ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிங்கிறது ஒரு கற்பனை. என்ன சார், அப்ப உதயநிதி ஸ்டாலினும் கற்பனை தானே? அப்ப அவங்க 2 பேரும் சொன்னது கற்பனை தானே? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பயம் வந்ததாலதான் அவர் சீக்கிரமா மக்களை பார்க்க போறாரு அப்படின்னு அவங்க சொன்னது கற்பனை தானே? இல்லங்க, என்ன சார், அவங்க சொன்னா கற்பனை இல்ல, ஆனா இத சொன்னா மட்டும் கற்பனைனா என்னது? திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. சரி, அந்த கூட்டணிக்குள் சலசலப்பு இல்ல. அந்த கூட்டணி யாருமே அதை கேட்கவே இல்லை. ஏன் மறுபடியும் வந்து எங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பு இல்ல, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஏன் அதை மறுபடியும் சொல்லணும்? அத சொன்னாதான் மக்களுக்கு தெரியுமா? கூட்டணியில இருந்து யாரும் வெளியேறல. அந்த கூட்டணி வந்து இன்னும் வந்து உறுதிமிக்கதா இருந்துட்டு போங்க. யாரும் வேண்டாம்னா அத மறுபடியும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க அதிமுக கூட்டணி இல்லையங்க சார். ஒரே ஒரு நிமிஷம், பாஜக கழிச்சிட்டு என்ன கூட்டணி இருக்குங்கடா? இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், அதிமுக என்ன கூட்டணி சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு நிமிஷம். இது என்னன்னா, இது அமீர் சாருக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த திமுக செய்கின்ற ஒரு நேரேட்டிவ் இருக்குல்ல, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, எது கேட்டாலும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உங்களால சொல்ல முடியுதே ஒழிய திமுகங்கிற கட்சி இந்த நன்மைகளை நாங்கள் செய்து இந்த திட்டங்களை நாங்கள் செய்து அதன் மூலமாக நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறது முதல்வரால் சொல்ல முடியுதா? துணை முதல்வரால் சொல்ல முடியுதா? எதுக்கு எடுத்தாலும் எங்கள் கூட்டணி. அப்ப நீங்க யாரை நம்பிருக்கீங்க? அடுத்த ஒரு 14 பேர்த்தோட கால்களை, அவர்களுடைய கைகளை, அவர்களுடைய மூளையை நம்பி மட்டும்தான் நீங்க கட்சி நடத்துறீங்களே ஒழிய அதிமுக போல எங்களை மாதிரி வாங்க சார், வந்து சொல்லுங்க. இந்த பெண்களுக்கா 1000 திட்டங்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இத்தனை திட்டங்கள்,
எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. திட்டங்கள் நீங்க சொல்றது பூராமே நடைமுறையில் இருக்குல. திட்டங்கள் சொல்லிருக்காரு. எங்களால நீங்க திமுக பேசுறீங்களா அதிமுக பேசுறீங்களா குழப்பமா இருக்கு. உங்களால 2 நிமிஷம் சொல்ல முடியல. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கலங்க. 2 நிமிஷம் சொல்ல முடியல சார். அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க தந்திரமா 1,15,00,000 பயனாளர்கள் முதல் கட்டமாக வந்து மகளிர் உரிமை தொகை பெற்றார்கள்ங்கறத சொல்லக்கூடாதான். நான் காலை உணவு திட்டத்தை நான் சொல்லக்கூடாதான். அப்ப நான் முதல்வர் திட்டத்தை சொல்ல அவங்க ஒரே இருங்க. அதே சாதனைகளை சொல்றாங்க. 2.25 கோடி பேருக்கு சொல்லுங்க. ஏமாத்துறீங்களே. 2.25 கோடி பேருக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனீங்களே, அத சொல்ல வராங்க. காலை உணவு திட்டத்தை 2021 பிப்ரவரியிலேயே தொடங்கிட்டாங்களே, அதையே நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட இதுன்னு சொல்லி நீங்க பெருமைப்பட்டுக்கிறீங்களே. இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆரம்பிச்ச திட்டத்தை பார்த்து அட்டகாப்பி அடிச்சீங்க நீங்க. அதுதான் அட்டகாப்பி அடிச்சீங்க நீங்க. சுயமாக மூளையில எங்களை பார்த்து காப்பி அடிச்சீர்கள். ஒரு திட்டம் முழுமை பெற வேண்டாம். 2020ல ஆரம்பிச்சது, உடனே கொரோனா வந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல மறுபடியும் நீங்க போங்க, துணை முதலமைச்சர் போகட்டும், நிர்வாகிகளை பார்க்கட்டும், மக்களை பார்க்கட்டும், அதைத்தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. போங்க, மக்களை போய் பாருங்க, சந்திங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா 4 ஆண்டு காலமாக போகாம எதிர்க்கட்சி தலைவர் முன்னாடி வந்து அவருடைய பணிகளை தொடங்கினதுக்கு பிறகு பின்னாடியே திபு திபுன்னு ஓடுறமே, அப்ப உங்களுக்கு அதிமுகவை பார்த்து பயம் வந்துருச்சு. தேர்தல் நெருங்கும் போது தாங்க சுற்றுப்பயணம் போவாங்க. நீங்க 4.5 வருஷமா தேர்தல் பயணமா பண்ணுவாங்க. ஜெயிச்சவங்க எதுக்கு அப்படியா சார்? சரி, தேர்தல் நெருக்கம்னா ஜனவரி மாசம் போக வேண்டியதானே, பிப்ரவரி மாசம் போக வேண்டியதானே, அப்பதானே சார் நெருங்கும். அதெல்லாம் கிடையாது. அதாவது என்ன சார், நீங்க சீக்கிரமா போனா அது தேர்தல் நெருக்கம். இதே அதிமுக சீக்கிரமா போனா அவங்க பயத்துல போறாங்க அப்படிங்கிறீங்க. என்ன நியாயம்? ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளினுடைய பயண திட்டத்துல 15,516 கோடி முதலீடு எப்படி சொல்லுவீங்க? இருங்க, எப்படி சொல்லுவீங்க? இருங்க சார், நான் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி இன்னும் தனி டிபேட், நான் அதுக்குள்ள வரேன். அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப நீங்க போய் ஒரு ஊராக போய், அதுவும் எப்படி பிளான் பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டியை தூக்கிட்டு போறாரு. என்னெல்லாம் உங்களுக்கு வந்து இருங்க சார், கருத்து பெட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வைக்கிறாரு. கருத்துக்களை சொல்லுங்க. ஜனநாயகத்துல கருத்து கேட்கறதானே ஜனநாயகமே. கேளுங்க சார், ஜனநாயக பண்போடு இருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. கருத்து கேட்கிறாருன்னா ஜனநாயகத்தோடு அவர் மாற்று மக்களின் கருத்துக்களை கேட்கறாங்க தானே அர்த்தம். அப்பாஸ், என்னோட கேள்வி நான் முடிச்சிடுறேன். நீங்க கருத்து வாங்குங்க, பெட்டி வைங்க, பெட்டி பெட்டியா வாங்குங்க. யார் என்ன பண்ண போறாங்க? அதான் நீங்க தான் வாங்கிட்டு இருக்கீங்களே. அதாவது 2021க்கு முன்னாடி சொல்றேன், அப்பவும் பெட்டி வாங்குனாங்க, இப்பவும் பெட்டி வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள வாங்கின கோரிக்கையை என்ன பண்ணீங்கன்னு மக்கள் கேட்கறாங்க. கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. எத்தனை கோரிக்கைகள்? எல்லா கோரிக்கையுமே நிறைவேற்ற, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? எல்லா கோரிக்கையும் கேக்குறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, வெள்ள அறிக்கை கொடுங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல ஒதும் சொல்ல மாட்டேங்கிறோம். ஏத்தன மனுவை உங்களுடன் ஸ்டாலின் படம் பிடிச்சு காட்டுறதுக்கு பதிலா அரசு விழுந்துருமா? பெட்டியில வாங்குறதுக்கு பதிலா உங்களுடன் ஸ்டாலின் நோட்டீஸ் கொடுத்து வாங்குனீங்க. அது என்ன பண்றாங்க? புதுக்கோட்டையில ஒரு பக்கம் வடை மடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் திருப்புவனத்துல தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டோம்ல, அப்புறம் படம் மடிக்கிறதுக்கு பயன்படும்ல. அந்த பேப்பர் வேஸ்ட் பண்ண கூடாதுல. கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனா அப்புறம் அந்த பேப்பர் வந்து வேஸ்ட் பேப்பர் தான். சரி ஓகே சார், நியாயமானதுதான் சார். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல எல்லாமே நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம்ல. யாரோட நிலம் யாருடைய பேர்ல இருக்குன்னு எல்லாமே டிஜிட்டலைஸ்டா இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு பத்திரம் தூக்கி தண்ணிக்குள்ள போடுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லங்க. என்ன சார், அது மட்டும் வேல்யூ இருக்கும். ஆனா இது மட்டும் டிஜிட்டலைஸ் பண்ணா வேல்யூ இல்லையா? ஒரு மனுவும் பட்டாவும் ஒண்ணாகுமா? ஆமா சார். அப்ப மனுவுடைய மக்களுடைய கோரிக்கையை அவங்களுடைய மனங்களை எழுதி கொடுத்திருக்காங்க. முடியாதுல. மனுவாதிகளின் சிந்தனை, இதுதான் மனுவாதிகளின் சிந்தனை உறுதிப்படுத்தப்பட்டதுக்கான சான்றிதழ் மாதிரி. ரெண்டே நீங்க எப்படி ஒண்ணா இருக்கு? அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்பாயின்ட்மென்ட் எப்படி ஒண்ணா இருக்கும்? இந்த கோரிக்கை மனு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் கொடுக்கறாரு. அந்த நம்பிக்கையை வடமடிச்சு கொடுக்கறதுக்கும் தண்ணியில மிதக்க விடுறதுக்கும் நீங்க வச்சிருக்கீங்க. கம்ப்யூட்டர்ல ஏத்தப்பட்ட ஒண்ண போய் உலோகம் கற்பிக்கிறதுங்கிறதே ரொம்ப அபத்தமானது. 100-200 நீங்க நவீன உலகத்துக்கே வரலையாங்கிறத பழைய காலத்து மாதிரி கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்களா? அப்பா சொன்னதெல்லாம் தெரியுது. அந்த 50 லட்சம் மனுவும் போட்டாச்சு போல.
ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டர்ல நீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க தான சொன்னீங்க சார், நீங்க தான சார் சொல்றீங்க. இல்ல அவர் பாயிண்ட் நீங்க சொல்றது கிடையாது. நீங்க தான சொல்லச்சு முட்டை சரி அப்பாஸ் போனா என்னன்றாரு? 100 மனுவை மட்டும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க தான சொல்றீங்க 50 லட்சம் ரூபாய் நீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணலையா, டிஜிட்டலைஸ் பண்ணலையா? ஏங்க வேணும்னே அந்த பேப்பரை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு படம் பிடிச்சு எதிர்க்கட்சி அரசியலை உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இதை அரசியல் சேலத்துல இளைஞரணி மாநாடு நடத்துனீங்க. அங்க நீட்டு ஒழிப்புக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தி 50 லட்சம் கையெழுத்து வாங்கி அங்க அது காத்துல பறந்துகிட்டு இருந்தது. அது யாருடைய சதி? அதுவும் எதிர்க்கட்சி சதியா? கிடையாது. அது வந்து அரசாங்க செவி மடுக்கணும். தமிழ்நாட்டினுடைய நாங்க நீட் விளக்கு கேட்பது என்பது நான் கேட்கிறது நீட் விளக்கைக்குள்ளே நான் நீங்க பாஜக கூட்டணி தான இருக்கீங்க. நீங்க நீட் விளக்குக்கு நான் சரி திமுகனால செய்ய முடியாது, நீங்க செயல்படுத்தி காட்டுங்க பாப்பா. உங்களால முடியுதா? இல்ல இல்ல அந்த நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, மாநில சுயாட்சிக்கு எதிராக நீங்க வந்து அதிமுக ஏன் நீங்க பாஜக கூட்டணி இருக்கீங்க? சுயாட்சி ஆனைக்கு அறவனா குதிரைக்கு குர்ரம் சொல்லாதீங்க, நேரடியா பதில் சொல்லுங்க. இல்ல நான் அப்பாஸ் நான் மாநில சுயாட்சி அளவுக்கு அந்த அளவுக்கு நான் போகவே இல்ல. அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. அதான பிரச்சனை. கையெழுத்து எங்க சார்? என்ன பண்ணீங்க? அந்த பேப்பர் இளைஞரணி மாநாட்டுல பறந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அதற்கு யார் பொறுப்பு? அது இதுல நீங்க இந்த தனிப்பட்ட வந்து அது பொறுப்பு இல்ல. அது என்ன பொறுப்பு இல்ல? பூதாகரப்படுத்துற வேலைனா அதானே சார் 50 லட்சம் கையெழுத்துமே பறந்துருச்சு சொல்றீங்களா? கரெக்ட்டா இப்பதான் வந்திருக்கீங்க. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பூதாகரப்படுத்த கூடாது. எஸ் யூ ஆர் கரெக்ட். அதிமுகவுக்குள்ள தனிப்பட்ட கட்சிக்குள்ள என்ன நடந்தாலும் நீங்க ஏன் பூத கண்ணாடி வச்சு பாக்குறீங்க? நாங்க பார்க்கலாம், மக்கள் பார்க்கறாங்க. அத மட்டும் மக்கள் பார்க்கறாங்க. இதெல்லாம் மக்கள் பாப்பாங்க. கோரிக்கை மனு பார்க்க மக்கள் பார்க்க மாட்டாங்க. திமுக காரரே ஓபிஎஸ் திமுக காரரா? ஒரு நியாயம். டிடிவி தினகரன் திமுக காரரா? அதிமுக காரரா? இது நாங்க கவலைப்படுறோம். அவர் என்ன அதிமுக காரரா? அதிமுக இல்லையே. அப்புறம் நீங்க இவ்வளவு வேதனைப்படுறீங்க? அதாவது இன்று போய் நாளை வாண்ட மாதிரி நாங்க நீங்க வலிமையா இல்லையன்னு வருத்தப்படுறோம். அப்படியே சார். நீங்க சம வலிமையோட ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணாக திமுக சொல்றாருங்க. பாஜக முன்னாடி வருத்தப்படுறாரு. உதயநிதி ஐசியூல போட்டுருவான்றாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லவே இல்ல. ஆமா அவர் தான் சொன்னாரு. பின்னங்க அவர் சொன்ன வீடியோவே நான் வரேன் போட்டு காட்டுறேன் போல. அதான் சார் நீங்க அதிமுகவை பத்தி நேத்து பேசுறது பாத்தியா? ஒண்ணுல இவங்களுக்கு ஒரு விஷயமா ஒரு பெண்ணாக அரசியல் இருக்கிற பெண்ணாக சுப்புலட்சுமி ஜெகதீசன் திமுக விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஐயோ திமுக ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற வசன பண்றாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க அனுமதிக்கணும். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அனுமதிக்கணும். அப்பாஸ் அவர்கள் வந்து அதாவது பயங்கரமா கண்ணீர் விடுறாரு அதிமுகவுக்காக. ஐயா இல்ல இல்ல உங்க அக்கறையில எங்களுக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னு நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. தூத்துக்குடியில எம்பி கனிமொழி அம்மாவோட தொகுதியில உதயநிதி அவர்கள் கூட்டம் நடத்துகிறார். இது வரைக்கும் 2-3 கூட்டம் நடத்திருக்கார். அந்த 2-3 கூட்டத்திலையும் தன்னுடைய சொந்த அத்தையும் சரி எம்பியாகவும் சரி கனிமொழியை இந்த கூட்டத்துக்கு அழைக்கல. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அவங்க மேடம். இது அத வந்து உங்களை மாதிரி நடுநிலையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டீங்க. சரிங்களா? அது திமுகக்குள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனை. அதே கனிமொழி மேடம் பாஜக எம்பி இது அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருந்தால் அதற்கான போட்டோகிராஃப்ஸ் ஆங்கில பத்திரிகைகளில் வெளியாகின. அதன் பிறகு அவங்களுக்கு அறிவாலயத்துல ஒரு தனி ரூம் கொடுக்குறீங்க. சிந்தூர் ஆபரேஷன்ல கூட விளக்கத்துல அந்த குழுவுல அவங்க உலக அளவுல போயிட்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்குள்ள அங்க திமுகக்குள்ள இந்த மாதிரி மருமகன் வெர்சஸ் மாமியார் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதை பூதகரப்படுத்த மாட்டோம். அதிமுகக்குள்ள ஒரு குண்டூசி விழுந்தாலும் அதைத்தான் எல்லாரும் பேசுவோம். அதைத்தான் நாங்கள் எல்லாரும் பேசுவோம். அப்படின்னா பாஜக அணியில செயல்படுறாங்களா? இல்ல இல்ல நீங்க எல்லாரும் போய் பாஜக அணியில செயல்படுறீங்களே, என்ன பிரச்சனை சார்? பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற தலைவர் இருங்களேன். அந்த பொறுப்புல மகளிர் அணி பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கலாம். அதெல்லாம் அரசாங்க ரீதியிலான சந்திப்பு. ஆனா அதிமுக இருக்கிறவங்க வந்து அங்க அமைச்சரா இருந்த பொழுது போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு இப்ப கதை கட்டுறீங்க. இதெல்லாம் நியாயமா? செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது. கனிமொழி மேடம் எதற்கு அடிக்கடி சீதாராமன் மேடத்தை சந்திக்கிறார்? சொல்லுங்க சார். அவர் போய் பார்த்தாரா? அத நீங்க பாத்தீங்களா? அவர்தான் ரயில்வே மந்திரியை பார்த்தேன் நான் மனு கொடுத்தேங்கறாரு. அவருக்கு அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். பாத்தீங்களா? உடனடியாக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்களை பூதாகரமாக்கி யாரு பெருசு பண்றா
யார் இதை வேணும்னே நெரேட்டிவ் செட் பண்றாங்கிறது உங்களுடைய பேச்சுலதே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வர ராஜகம்பீரன் அப்பாஸ் என்னன்னா இங்க வந்து மக்களை போய் பார்க்கறதுக்கு பயந்துட்டு தான் ஆட்சியாளர்கள் வந்து அவங்க நிர்வாகிகளை பார்த்துட்டு வந்துடுறாங்க. அப்படி பயம் இல்லைன்னு நேரடியாக மக்களையே போய் பார்க்க வேண்டியதானே. இவ்வளோ நாள் கழிச்சு வெளியில போறீங்க, ஏன் மக்கள்கிட்ட போக வேண்டியதானே, ஏன் போகலான்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி தானே. முதற்கட்டமாக கட்சி நிர்வாகிகளை வந்து தயார் செய்வது அப்படிங்கிறது அரசியல் தேர்தல் பயணத்திற்கு முதல்கட்ட பயணம். தேர்தல் நெருங்க நெருங்க அவர் நீங்களே சொன்னீங்கல்ல, ஒத்த செங்கலோட போய் ஒரு 40 நாடாளுமன்ற தொகுதிகளை புதுச்சேரியும் சேர்த்து வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு வந்தாரா இல்லையா? யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு துணை முதலமைச்சர் மக்களை போய் சந்திச்சு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அந்த பெருமைகளை சொன்னீங்கன்னா மக்கள் உங்க பக்கம் தானே நிப்பாங்க. அத சொல்றதுக்கு உங்களுக்கு பயம், அதனாலதான் நீங்க போக மாட்டேங்கிறீங்க. கிடையாது, ஏற்கனவே செய்யப்பட்ட சாதனைகளை சொன்னாலே வாக்கு உறுதி செய்யப்பட்டு கூட நீங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையே 47% வாக்கோட அதிமுக எல்லாத்துக்கும் நீங்க பாஜகவை கனவிலும் பாஜக மட்டும்தான் வரும் போல. நான் அதுக்குள்ள வர விரும்பல. ஆனா இந்த காமெடியில ஒரு அடிச்சும் கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்னதான் ஏதாவது செஞ்சீங்களே, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அதத்தான் செஞ்சிருக்கிறோமே, அதத்தான் செஞ்சிருக்கிறோமே, இப்படியே இல்ல இப்படியே ஓட்டிட்டு போயிடலாமா? கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி 13 லட்சம் பேர் பயனாளிகள் மக்கள் கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னு வைங்களேன், கடுங்கோவத்தில் இருக்காங்க. 48 லட்சம் கடுங்கோவத்தில் இருக்காங்க. 48 லட்சம் பேருக்கு இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் நீங்க அடகு வையின்னு 13 லட்சம் பேர் பயனாளிகள். கடைசியில இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேரை நீங்க வந்து தள்ளுபடி பண்ணி விட்டுட்டு அவங்கள கடங்காரன் ஆக்கிட்டு நகை கடன் தள்ளுபடி பண்ணோம் நீங்க மக்கள் கிட்ட போய் பேசுனீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் சார். மக்கள் பிரளயம் தான் வெடிக்கும். அதாவதுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர பராமரிப்பு செலவு 1500 2000 உயர்த்தி இருக்கிறாங்க. அப்பாஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அரசு யாரு அரசுக்கு பொறுப்பேற்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டிய கடமைகள். நாங்க அதை நீங்க செஞ்சா கடமைங்கிறியா? ஆமா சார், கடமை தானே அது. திமுக தன்னுடைய பெருமைகளாக சாதனைகளாக என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. 30,000 இ சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இ சேவை மையத்தை உருவாக்குனது யாரு? இது வந்து டிஎன்பிசி இ சேவை மையங்களை முதல்ல உருவாக்குனது யாரு? 30,000 கூடுதலா செஞ்சிருக்காங்க. எந்தெந்த சேவை? அதுதான் இப்ப 13 துறையில இருந்து 43 சேவை, அதுக்கு 50 லட்சம் மனு வந்துக்குது. அப்புறம் இ சேவை மையம் எங்க வேலை செய்யுது? அது சரியா வேலை பார்த்திருந்தா இன்னைக்கு மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த இதே வேண்டியது இல்லையேங்கறாங்க. நியாயமான கேள்வி தானே. நீங்க வந்து சாதனைகளை இருட்டடிப்பு செய்ய கூடாது. ஒரு சாதனை சொல்லுங்க. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு நீங்க சொல்ல விட்டாங்க. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு 200 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? யாராவது எல்லாமே நலத்திட்டங்கள் செய்யிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை மட்டுமே இல்ல, காலை உணவு திட்டம் மட்டுமே இல்ல, பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறாங்க. சரி, இப்ப அதிமுக சொல்றாங்கல்ல 4 ஆண்டு காலத்துல ஒரு தொகுதிக்கு நான் என்ன பண்ணேன்னு அவருடைய சுற்றுப்பயணத்துல இந்த தொகுதிக்கு நான் என்ன பண்ண, இன்னைக்கு கூட வால்பாறைக்கு போயிருக்கிறாரு, பொள்ளாச்சி போயிருக்கிறாரு, அங்க போய் சொல்றாரு இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க செஞ்ச திட்டங்கள்னு. அதெல்லாம் வந்து நீங்க அரசு பொறுப்பேற்ற ஒரு கோரிக்கை வரும், அதை நிறைவேற்றுறது கடமை. ஆனா சாதனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க கேட்ட சொல்லுவாங்க 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்கா நாங்க கொண்டு வந்தோம், 7.5% இடஒதுக்கீட்டு நாங்க நீட்டி இடஒதுக்கீட்டு நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு அவங்க கையில இத்தனை சாதனைகள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கிட்ட ஆக்கப்பூர்வமாக என்ன இருக்கு? விசைத்தறி நெசவாளர்களுக்கு 250 யூனிட் இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில 1000 யூனிட்டா வந்து அவங்களுக்கு உயர்த்தி தந்திருக்காங்க. இல்ல அப்பாஸ், விசைத்தறியாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை அறிவிச்சதே அதிமுக தான். நம்ம வந்து அதை அப்டேட் தான் பண்ணிருக்கோம். எல்லா திட்டத்தையும் அதிமுக அறிவிச்சு அவங்க செயல்படுத்திட்டாங்க. நம்ம அப்டேட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னா அப்டேட் பண்றோம். பண்ண கூடாதா? இருங்க சார், இருங்க. அத உங்க பெருமையா சொல்றீங்க பாத்தீங்களா, உங்க திட்டம் மாதிரி இதுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்றீங்கங்கறாங்க. ஒன்னா அப்டேட் பண்ணி அது உங்க பெருமையா எடுத்துக்கிறீங்க, இல்லையா அந்த திட்டத்தை நிப்பாட்டிடுறீங்க. இது நியாயமா? நலத்திட்டத்தை ஒரு அரசு கொண்டு வந்தா சரி, ஓகே சார். இவ்வளவு சொல்றீங்களே, ஏன் லேப்டாப் நிப்பாட்டீங்க? ஏன் லேப்டாப் நிப்பாட்டீங்க? தலைமைச் செயலகத்தை வந்து மருத்துவமனையா மாத்திர ஏன் மருத்துவமனை கொண்டு வரக்கூடாதா? அது தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்டது. ஏன் மருத்துவமனை மக்கள் உயிரோட என்ன சார் நீக்குவதுங்க? மக்கள் உயிரை காப்பாத்துற மருத்துவமனைகளை விட வேற என்ன வேணும் நமக்கு? அரசு மருத்துவமனை வேணுங்க. அப்புறம் என்ன தலைமைச் செயலகத்தை போய் மருத்துவமனை ஆகலாமா? ஏன் மாத்த கூடாது? வரலாற்று பிழை அது. என்ன வரலாற்று பிழை?
கோர்ட்டே அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இன்னைக்கு மக்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு அரசு நலத்திட்டம் கொண்டு வந்தால் அதை முடக்குவது இன்னொரு அரசின் வேலை அல்ல. ஆமா சரிதான். என்ன நீங்க தான் முடக்குனீங்க. லேப்டாப் எங்க உண்டுன்னு சொன்ன அண்ணாவின் கொள்கை படி செயல்படுகிறது. லேப்டாப் ஏன் மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 5 வருஷம் ஆச்சு, ஏன் கொடுக்கல? 2.0 கொடுப்போம். எப்ப 2.0? 5 வருஷமா ஏன் சார் கொடுக்கல? எங்களுக்கு நீங்க ஏன் சொன்னீங்க முடக்க கூடாது? தேசிய கல்வி கொள்கையில 2020 லேப்டாப் கொடுப்பா. நீங்க லேப்டாப் கொடுக்கல, தாலிக்கு தக்கத்தை நிப்பாட்டிட்டீங்கல்ல, இலவச கறவை மாட்டை நிப்பாட்டிட்டீங்கல்ல, அம்மா உணவகத்தை ஒழிச்சிட்டீங்கல்ல. மக்கள் எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நன்றி.